எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல்லேருந்து மாமி பேசுகிறேன். கறிப்பொடி பண்ணி காமிங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தேன். இன்னைக்கு அந்த கறிப்பொடி அந்த காலத்தில் நாங்கள் எப்படி பண்ணி வீட்டில் வச்சுருந்தோம், எப்படி அதை உபயோகப்படுத்தினோங்கிறதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு நான் அந்த கறிப்பொடியை பண்ணி நான் காமிக்கிறேன். இந்த கறிப்பொடி பண்ணுற தேவையான பொருள் நம்ம இப்போ பார்க்கலாம். புழுங்கரிசி 100 கிராமு. எந்த அரிசி வீட்டில் புழுங்கரிசி இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு, அது ஒரு 100 கிராம். வரமிளகா 4 தான் வச்சுருக்கேன், ஏன்னா மிளகு போட போகிறோம், ரொம்ப காரம் வேண்டான்னு. பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் வச்சுருக்கேன். மிளகு ஒரு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆஞ்ச கருவேப்பிலை வச்சுருக்கேன். பெருங்காய பொடி தான் இதுக்கு வச்சுருக்கேன், ஏன்னா கட்டி பெருங்காயம் போடலை, மிக்சியில் ஒட்டிக்கணும். பெருங்காய பொடி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொப்பரைக்காய், இது மாதிரி தேங்காய் காய்ஞ்சு போய் நம்ம வீட்டிலலாம் கொப்பரைக்காய் இருக்கும், அந்த காயை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த கறிப்பொடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒரு கொப்பரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கறிப்பொடி எப்படி வறுக்கிறது, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க. இப்போ இந்த கறிப்பொடி வறுக்கிறதுக்கு நம்ம போகலாம். இது புழுங்கரிசி. முதல்ல புழுங்கரிசியை போடுறேன். இந்த கறிப்பொடி மேம்பொடி வறுக்கிறதுக்கு எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் இல்லாம எல்லாத்தையுமே வெறும் சட்டியில தான் வறுக்கிறேன். இந்த புழுங்கரிசி நல்லா பொரியணும். பொரிஞ்சாதான் நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும் காய்கறிக்கு. இந்த புழுங்கரிசி பாருங்க, நல்லா அப்படி பொரிஞ்சு வருது. இந்த அரிசி நல்லா பொரியணும். வெறும் சட்டில் போட்டு அது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ அரிசி பொரியிறது. இது நல்லா பொரியரிசி ஆட்டம் நல்லா இது பொரிஞ்சிருக்கு. இப்போ நல்லா சிவந்து போச்சு. இப்போ இதை எடுத்து நான் ஒரு தட்டில் கொட்டிக்கிறேன். இப்போ இந்த புழுங்கரிசி நல்லா வறுத்துட்டோம். இப்போ அடுத்தது உளுத்தம்பருப்பு. நான் குண்டு உளுந்து என்கிட்ட இருந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு உடச்ச உளுந்து, எந்த உளுந்து வீட்டில் இருக்கோ அதை போட்டுக்கலாம் நீங்க. இப்போ இந்த உளுந்து நான் வெறும் சட்டியில தான் வறுத்திருக்கேன். நல்லா உளுந்து வாசனை வருது. கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்திருக்கேன். இப்போ இந்த உளுந்த இந்த நம்ம வறுத்து வச்ச அரிசியோட போடுறேன். இப்போ மிளகு 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா இந்த மிளகு செய்யறதுனால உங்களுக்கு மழை காலத்துல இது நமக்கு ஒரு தற்காப்பு மாதிரி இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, சளி பிடிக்காது. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு போட்டிருக்கிறதுனால காரம் நான் ரொம்ப போடல, 4 மிளகா போட்டிருக்கேன். இப்போ இந்த மிளகு நல்லா வறுத்தாச்சு, ஜீரகம் வறுத்துட்டோம். இதுலேயே 4 வரமிளகா போட்டிருக்கேன். காரம் ரொம்ப வேண்டாம், மிளகு போட்டுப்போம், நம்ம அந்த காரமே போகிறோம். அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலைய அப்படியே நம்ம மேல தாளிச்சா எல்லாரும் தூக்கி போட்டுருவா. இந்த பொடியோட கருவேப்பிலையை சேர்த்துட்டோம்னா இது காயில அப்படியே இருக்கும், உடம்புல போய் இது சேரும். அதனால இதை கருவேப்பிலையும் வறுத்து இதுல நான் கலக்கிறேன்.
இந்த கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு. இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டு விடுறேன். இதுக்கு உப்பு வந்து தேவையானது சட்டியில் போட்டு நான் வறுத்தே போடுறேன். ஏன்னா மழை காலம் பனிக்காலத்தில் உப்புல வந்து கசிவு இருக்கும். ஈரக்கசிவு இருக்கும்போது அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நாங்கெல்லாம் அப்போ எதுக்கு வேணாலும் உப்பு வந்து வறுத்து போட்டுருவோம். அந்த ஈரப்பசை போயிடும் உப்புல. முக்கியமா நான் அந்த உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் காமிச்சேன். அந்த தேங்காயை இப்படி நான் துருவி வச்சிருக்கேன். கொப்பரை தேங்காய் துருவி வச்சிருக்கேன். நம்ம கேரட்டு துருவுறதுல துருவிக்கலாம். இப்போ அதை வந்து சட்டியில வறுத்துடுறேன். இந்த கொப்பரை தேங்காய் வறுக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல எண்ணெய் வாசனை வரும். இந்த கொப்பரை துருவின காய் நல்லா சிவந்து போச்சு. ஈரப்பசையே கிடையாது இதுல. இப்ப கடைசியா பொட்டுக்கல்ல வச்சிருக்கோம். இதை நான் சட்டியில வறுக்க வேண்டாம். ஏற்கனவே ஆல்ரெடி இது உடச்சக்கல்ல வறுத்ததுதான். இதை இந்த சூட்லயே நான் போட்டுறேன். பெருங்காயம் நான் குட்டி ஸ்பூன்ல 2 போட்டிருக்கேன். நீங்க காய் வதக்கும் போதோ பண்ணும் போதோ தனியா பெருங்காயம்லாம் போட வேண்டாம். எல்லாமே இதுல நம்ம போட்டாச்சு. இப்ப இதை எல்லாம் ஒன்னாக்கியாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறம் நான் உங்களுக்கு அரைச்சு காமிக்கிறேன். இப்ப இந்த நம்ம வறுத்தது எல்லாம் ஒன்னாக்கியாச்சு. நல்லா ஆறிப்போச்சு. இப்ப இத மிக்சியில போட்டு நம்ம பவுடர் ஆக்கிடலாம். இப்ப நல்லா அரைச்சாச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். இப்ப இது நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்ப இந்த கரிமா பொடின்னு சொல்றது, கறி மேம்பொடின்னு சொல்லலாம், கறி பொடின்னு சொல்லலாம். இது வந்து நல்லா அரைச்சிட்டோம். நைஸா அரைச்சாச்சு. இது ஒரு பவுல்ல மாத்திட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப இந்த கறிப்பொடி கரிமா பொடி ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து மிளகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொப்பரை தேங்காய் எல்லாம் போட்டுருக்கோம். அதுல நீங்க காய் வதக்கும் போது இறக்கும் போது இது வந்து நீங்க வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போடலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போடலாம். கூட்டு பண்ணும்போது கூட்டை இறக்கி வச்சு கூட இதுல 1 ஸ்பூன் எடுத்து போட்டு கூட்டை நல்லா கிளக்கிக்கலாம். நான் வாய் கசப்பா இருக்கு அது மாதிரி இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி காயில போட்டு பண்ணினா நல்லா சாப்பிடுவா எல்லாரும். இதுல எல்லா சத்தும் உடம்புக்கு தேவை வந்து இருக்கு. வீட்டுல கொப்பரைக்காய் இல்லைன்னா தேங்காய் கடையில கூட கொப்பரைக்காய் நிறைய வச்சிருப்பா, ஒண்ணு வாங்கிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஒரு சம்பளத்திலையோ எடுத்து வச்சுக்கோங்க. காய் பண்ணும்போது 2 ஸ்பூன் போடலாம். குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு இது மாதிரி காய் கொடுக்கறத இதை நல்லா போட்டு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு வயிற்றுக்கு ஆரோக்கியமா இருக்கும். சாப்பிட்றதும் நல்லா சாப்பிடும். இந்த பொடி போடும்போது நீங்க தேங்காய் போட வேண்டாம். காய் பண்ணும்போது இந்த பொடி நம்ம யூஸ் பண்ணும்போது தேங்காய் தேவையில்லை. இதுலயே எல்லாம் இருக்கு. அதுவே நல்லா இருக்கும் உங்களுக்கு. நீங்க இது மாதிரி இதை உங்க வீட்டுல நேரம் கிடைக்கிறது ஒரு தடவை பண்ணி வச்சுட்டு இந்த காய் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் அடுத்த நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.